I don't believe in taking right decision. I take decisions and make them right. கதை போமா? பணக்கார குடும்பத்துல பிறந்தவர். அதே மாதிரி அவரோட மனசு ரொம்ப பெருசு. சைல்ட்ஹுட் அவருக்கு ரொம்ப ஈஸியானதா இல்லை. பேரண்ட்ஸ் செப்பரேஷன், லோன்லினஸ் இவை எல்லாம் அவரை பிரேக் பண்ணல, அவரை ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணுது. ஒரு நாள் வளர்ந்து என்னால இந்தியாவுக்காக என்ன செய்யலாம், அதுதான் அவரின் ஃபர்ஸ்ட் ட்ரீம். டாடா குரூப்ல வேலை ஆரம்பிச்சதும் அவரை யாரும் சீரியஸா எடுத்துக்கல. சில்வர் ஸ்பூன் என்று சொல்லி அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. ஆனா அவரு ஹார்ட் ஒர்க்ல பதில் சொன்னாரு. 1991ல டாடா குரூப்புக்கு சேர்மனா ஆனதுமே அவருக்கு ஒரு பெரிய ட்ரீம், இந்தியாவுக்கு உலகம் முழுக்க மரியாதை பிடிக்கணும்னு. ஆனா சேஞ்ச் எதையும் அக்செப்ட் பண்ணாத ஓல்டு மேனேஜ்மெண்ட் அவரை நிறைய டவுட்ஸ் பண்ணது. ஒரு மீட்டிங்ல அவர் சொன்ன ஐடியாக்கே அவரு ரூம்ல இருந்து வெளியே அனுப்புனாங்க. ஆனா அவரு கிவ் அப் பண்ணல. குவைட்டா, காமா பட் ஸ்ட்ராங்கா ஒவ்வொரு ஐடியாவையும் லைஃபுக்கு கொண்டு வந்தார். டாடா குரூப் கம்பெனி வாங்கிய 2 பெரிய ஃபாரின் கம்பெனிஸ் ஜாகுவார், லேண்ட் ரோவர். அந்த பிராண்டை வாங்க அவர் ஃபாரின்ல அவமானப்படுத்தப்பட்டார். இந்திய கம்பெனிக்கு இதெல்லாம் முடியாது என்று அவங்க சொன்னாங்க. ஆனா சில ஆண்டுகளில் ஜாகுவார், லேண்ட் ரோவரை வெற்றி பாதைக்கு திருப்பியது அவர் தான். எத்தனை அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்தாலும் அவர் சிம்பிளிசிட்டியை ஹைலைட். பணம் சம்பாதிப்பதில் இல்லை, மனிதர்களின் வாழ்க்கை மாற்றுதல் தான் அவரின் ரியல் சக்சஸ். நம்ம வாழ்க்கையிலும் சேலஞ்சஸ் வரும். பீப்புள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. பட் ரிமெம்பர், உங்க ஹார்ட் ஒர்க்கை யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது. நீங்க நம்பினா உங்க வாழ்க்கை உங்களை வெற்றி பாதைக்கு அறம் செய்வோம். நான் உங்கள் ஆர்த்தி வாசுதேவ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.